இப்படி இறுக்கி கட்டிட்டா தாத்தாக்கு தலைக்கு மேல விஷயம் உனக்கு அறிவு இருக்கா? இந்நேரம் கொல்ல பாத்தியே. அது இல்ல பிரச்சனை. என் பொட்டு இல்ல போய் உனக்கு அந்த அக்கறை முடியாதா? என்னங்க என்ன பிரச்சனைங்க? ஏன் இப்படி காட்டுக்கு வந்துட்டீங்க? தாத்தாக்கு தேள் கொட்டிடுச்சு. தேளா? தாத்தா எங்க கடிச்சு? எங்க கேக்குறேன் பல்ல காமிச்சிட்டீங்க. எங்க நீங்க சொல்லுங்க. அவர் எப்படி சொல்லுவாரு? தேள் கொட்டது அவர் தொண்டைக்குள்ள இல்ல. தொண்டை இல்லையா? எங்க சீரியஸா வந்து பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கீங்க. தலங்க மேல ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். பாட்டி நீ கவலைப்பட மாட்டே. சீக்கிரம். இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? நல்ல கூட்டம் போட்டு பேசுறதுக்கு ஒரு பிரச்சனை கிடைச்சாச்சு. அடியே போங்கடி, அவங்க உங்க வேலையை பாருங்கடி. வந்துட்டாளுங்க. அனிதா, உன் வீட்டுக்காரரு பெரியவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாரு. ஆமா, பரவாயில்லையே. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்பப்ப உதவி செய்யணும்னு தோணும் போல இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவர் ரொம்ப நல்லவர். நீங்க அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டதுனாலதான் அவருக்கு வர முடியாத சூழ்நிலை. ஐயோ, என்னங்க நீங்க? நான் ஏதோ விளையாட்டுக்கு கேட்டா இப்படி கண்கலங்குறீங்களே. நீங்க இவ்ளோ சங்கடப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கேட்டுக்கவே மாட்டேன். சாரி. பரவாயில்லைங்க, எங்க சூழ்நிலை அப்படி. எங்களுக்குன்னு சொந்தம் பந்தம் யாருமே கிடையாது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் எங்களுக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே. அன்னைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாததை நினைச்சு நாங்க எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா? இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவர் தூங்கவே இல்லை. சாரி அனிதா, உங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ பேசிட்டேன். ஆனா அதுக்காக உங்க பிரச்சனை என்னன்னு நான் கேட்க வரல. இப்ப நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்களை நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். சாரி. என்ன